இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அறிவழகனை மாட்டி விடணும்னு அந்த துரையோட தங்கச்சியை கொன்னீங்களே, அடுத்து துரையையும் கொலை பண்ணுவீங்க, அப்படிதானே மேடம்? ஆமாண்டி, அப்படிதான். இப்ப என்ன செய்ய போறீங்க? அறிவழகனை எதிர்த்து புகார் குடுடின்னு சொன்னா அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ சாகதானே ஆகணும். அதனாலதான் அவளை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்த துரையோட கதையை முடிக்கிறது ஜஸ்ட் லைக் தட். நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. துரை தான் என் மகனோட வாழ்க்கைக்கு எதிரினா அவனையே ஜெயில வச்சு முடிச்சு காட்டுவேன். பாக்குறியா? அப்பா, அந்த நாசமா போற கௌதம் எப்படி மண்டைய பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான்னு பாத்தியா? எம்பிட்டு பெரிய அக்கிரமம் பண்ணிருக்கா. கேட்ட உடனே எனக்கு கொலைய நடுங்கி போச்சுதா. அந்த பாப்பா நம்ம கனியை விட சின்ன பிள்ளைதா. அத போய் எப்போ அது மட்டும் இல்ல, இது இல்லாம எத்தனையோ அநியாய அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்கான். அடுத்த செஷன்ல அவனை தோலை உரிச்சு தொங்க விடுதனா இல்லையான்னு பாரு. எப்படியோ அவன் உள்ள போய் தொலைஞ்சா சரி. மனுஷன் அவன் கிட்ட இருந்து வீராவை காப்பாத்ததான் அவன் சிவபால அவ கழுத்துல தாலிய கட்டுனான். அவளை காப்பாத்த நினைச்சான். இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது என் மகன். இதெல்லாம் சொன்னா யாரு கேக்கா? இன்னைக்கு இங்க நடந்தது ஒரு விசாரணையே இல்லை ஓரானர். இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கஸ். முழுக்க முழுக்க பிராக்டிஸ் பண்ணி அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம். இங்க கூண்டல ஏத்தப்பட்ட சாட்சிகள் எல்லாமே ஒரு செட்டப். முக்கியமா கௌதம்ங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை சிக்க வைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு கண் துடைப்பு நிகழ்ச்சி. எதை வச்சு அப்படி சொல்லுதீங்க சார்வால்? இந்த கேஸுக்கும் கௌதம் மேல சுமத்தப்பட்ட குற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அறிவழகம் கொலைகாரன். இவர் கொலையை செஞ்சாரா இல்லையாங்கிறதான இங்க வாதமா வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு கௌதம் மேல குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு பொய் சாட்சி ரெடி பண்ணி கூண்டுல ஏத்துறீங்க. என்ன மாதிரியான செட்டப்புங்க இது? நான் சிம்பிளா கேக்குறேன், மாலதி வழக்குக்கும் கௌதம் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? முதல்ல கொலை செய்யப்பட்டதா சொல்ற மாலதியுடைய அண்ணன் துரை இருக்காரு, அவரு இவங்க நிக்கார கௌதம். இவரு செஞ்ச கற்பழிப்பு கொலைக்கு தான் பொறுப்புண்டு பொறுப்பேத்துக்கிட்டு இவருக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் அம்பிட்டு போராடி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா. அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்றதுக்கு முன்னாடியே இவர் ஆரம்பத்திலேயே கட்டையை போட்டே இருந்தாருன்னா என்ன நியாயம்? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மிஸ்டர் சண்முகம், நீங்க பேசலாம். அம்மா, ஒரு கேஸ நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கேஸோடைய ஆரம்பம் என்னன்னு நம்ம ஆராயணும். முதல்ல இந்த கௌதம் என்ன கொலை செய்தாரு, இவருக்காக பழி ஏத்துக்கிட்டு 6 ஜெயிலுக்கு போனா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேஸ நாம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நான் ஒரு முக்கியமான சாட்சிய விசாரணை செய்யுன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்குது. இன்னொரு சாட்சியா? யாரது? இங்க கொலை செய்தா சொல்லப்படுத மாலதியுடைய அண்ணனும் இவங்க நிக்கார கௌதம். இவர் செஞ்ச கொலைக்கும் கற்பழிப்புக்கும் பழி ஏத்துக்கிட்டு ஜெயில போயிருக்காரு. அவரை இந்த கோர்ட்ல வச்சு விசாரிக்கணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குதே. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? திடீர்னு இவரு கண்டவங்களை எல்லாம் சாட்சி கூப்பிடுறது இந்த வழக்கை தாமதப்படுத்துறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். இவரு கூப்பிட்டோன்னே துரை எப்படி இங்க வருவாரு? அவரு சிறையில எல்லாம் இருக்காரு. அவர் எப்படி உடனே கோர்ட்டுக்கு வர முடியும், விசாரிக்க முடியும்? சண்முகம், உங்களுக்கு சட்டம் எல்லாம் சரியாவே தெரியல. ஒரு சாட்சியை ஜெயில இருந்து கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு தெரியுமா? முதல்ல சிறைத்துறையில அதுக்கான பெர்மிஷன் வாங்குறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியுமா? குரு, இவன் பர்மிஷன் வாங்கி அவனை கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த துறைய நான் ஜெயில வச்சு முடிச்சிருவேன் இந்த சண்முகத்துக்கு தெரியல குரு. அதானே, இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உலகிட்டு இருக்கான். ஜட்ஜம்மா, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க செஞ்சிட்டோம்.
வணக்கங்கம்மா. மிஸ்டர் சண்முகம், யூ கேன் ப்ரொசீட். உங்க பேரு? துரை அரசன் சார். இதோ பக்கத்துல நிக்காரே, இவர் ஆறுண்டு உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியும் சார். அவர் பேர் கௌதம், வைஜெயந்தி மேடத்துடைய பையன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்லீடிங். என்ன கிரவுண்ட் பிபி? மிஸ்லீடிங் யுவர் ஆனர். கௌதம இந்த ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுதான் நானும் கேட்கேன், அதுக்குள்ள நீங்க எதுக்கு அவசரப்படுத்தீங்க? இந்த கௌதம உங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப போதுமா? எது சும்மா சும்மா டென்ஷன் ஆகுதிய? அப்போ வேலை இல்லாம நாங்க காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். என் தங்கச்சிக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துட முடியாதான்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன். தங்கச்சின்னு சொல்லுதீல, அவங்க பேர் என்ன? என் தங்கச்சி பேரு மாலதி. என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி சார். உன் தங்கச்சிக்கு நான் ஒரு டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன், அதுவும் கவர்மெண்ட் சம்பளம்னு சொன்னாங்க. எனக்கு உள்ள ஒரே சந்தோஷம். என் குடும்பத்தோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு நான் நன்றி சொன்னேன். அவ்வளவுதானா? அது மட்டும் இல்லை சார், கவர்மெண்ட் டீச்சர் வேலையோட சேர்த்து எனக்கு 20 லட்சம் ரூபா பணமும் தரதா சொன்னாங்க. 20 லட்சமா? நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு வேலை வாங்கி தர சொல்லி கேட்டீங்க. அவங்க எதுக்காக 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரணும்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவரோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதும் உங்களுக்கு கிராஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் இவரை முழுசா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விடுங்க பிபி. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க சொல்லுங்க துரை, எதுக்காக அவங்க உங்களுக்கு அவ்வளவு பணம் தரணும்? அது ஒரு பெரிய சம்பவங்கம்மா. இதோ நிக்கிறாரே கௌதம், இவர் வைஜெயந்தி மேடத்துடைய ஒரே பையன். அவர் ஒரு 13 வயசு ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாரு. அந்த கேஸ்ல போலீஸ் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓவர் ரூல்ட். துரை, நீங்க சொல்லுங்க. அப்பதான் அவங்க என்னைய கூப்பிட்டு என் தங்கச்சிக்கு டீச்சர் வேலை வாங்கி தரதாகவும் எனக்கு 20 லட்சம் ரூபா பணமும் தரதாக சொன்னாங்க. அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸை நானே ஏத்துக்கிட்டு அவங்க பையனை காப்பாதணும்னு சொல்லி என்கிட்ட பேரம் பேசினாங்க. அம்மா, இது துரையோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதுல ஒண்ணு சூழ்ச்சி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? கரெக்டா 4 மாசத்துக்கு முன்னாடி தோ நிக்கார கௌதம் ஆறுண்டே தெரியாம சொல்லுதார, அவர் அக்கௌண்ட்டுக்கு இவர் அக்கௌண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் எம்பிட்ட 20 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காவ. அதுக்கான ஆதாரம் தோ இருக்கு பாருங்க.